அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து வாரம் தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகிறது. போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். நான் அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டால், இன்று யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா, டர்க்கி, துருக்கியில் நடைபெறுகின்ற அரசியல் போராட்டம், இவை தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலில் யுக்ரைன், ரஷ்யா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவில் கடந்த சில வாரங்களாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது யுக்ரைன் அங்கே பங்கெடுக்காத ஒரு நிலைமை இருந்தது. இப்பொழுது 3 தரப்பும் யுக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது. இதில் ஒரு குழப்பம் என்னவென்றால், பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை, இந்த அதிகார போட்டி போய்கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. அவற்றை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக சவுதி அரேபியாவில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்துக்கான இந்த சந்திப்பு தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? திங்கட்கிழமை சந்திப்புகள் ஆரம்பமாகி இருந்தது. ரஷ்ய தரப்புக்கும் அமெரிக்க தரப்புக்கும். அதற்கு முதல் உக்ரைன் தரப்புடனும் அமெரிக்கா பேசியிருந்தது. 2 தரப்பினரும் இந்த தடவை சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் தங்கியிருக்கிறார்கள். உக்ரைன் தரப்பை பொறுத்தவரையில் உக்ரைன் தரப்புக்கு அதன் பாதுகாப்பு அமைச்சர் ரஸ்டம் உமரோவ் தலைமை தாங்கி இருக்கிறார். அதே போல ரஷ்யாவின் கிரகரி கரசின் பூட்டின் விளாடிமிர் பூட்டின் வெளிவிவகார கொள்கைகளுக்கான உதவியாளர், அவர்தான் அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். அதே போன்று அமெரிக்க தரப்பில் ஆண்ட்ரூ பீக், அவர் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு சபையின் டைரக்டராக இருக்கிறார். அவர்கள் தலைமையிலான குழுதான் தலைமை தாங்கி இருக்கின்றது. இது தொடர்பாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பேச்சின் டாபிக்ஸ் என்னவென்று சொன்னால், முதலில் பிளாக் சி, அதாவது கருங்கடலின் ஊடாக பயணங்கள், அதன் ஊடாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை பாதுகாப்பது. அதுக்கு ரஷ்யா கூறியிருக்கிறது, அதாவது தடைகள் நீக்கப்படுமாக இருந்தால் தாங்கள் உக்ரைன் உக்ரைன் தானியங்களை உக்ரைன் ஏற்றுமதி செய்வதற்கு தாங்கள் அச்சுறுத்தலாக இருக்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது கருங்கடலை ஒரு பாதுகாப்பு வலயமாக மாற்றுவதற்கான பேச்சுக்கள் தான் அங்கு இடம்பெற்றிருந்தன. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்பட போகிறது என்று தெரியாது. என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் அந்த இருதரப்பும் எரிசக்தி நிலைகளை அல்லது முக்கியமான கட்டிடங்களை அல்லது முக்கியமான மக்களுக்கு தேவையான பகுதிகளை தாக்குவதில்லை என்று அமெரிக்கா அறிவித்த பிற்பாடும் இருதரப்பினரும் தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் தாக்கி அளிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பேச்சுக்களின் போது பாதுகாப்பு உத்தரவாதம், நிரந்தர சமாதானம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த நிரந்தர சமாதானம், பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன. ஆனால் அதற்குரிய கால எல்லைகள் தொடர்பாகவும் அதற்கான நிபந்தனைகள், உதாரணமாக பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொன்னால் அது எத்தகைய பாதுகாப்பு உத்தரவாதம் என்ற எதுவிதமான வரையறைகளும் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. அதே போல இப்ப உக்ரைன் தரப்பு கூறுகிறது தங்களோட டெக்னிக்கல் டோக் என்றுதான் கூறுகிறார்கள். இதன் ஊடாக தங்கள் எரிசக்தி நிலைகளை பாதுகாப்பதுதான் தங்கள் முக்கிய நோக்கம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்களின் அடிப்படையில் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ளூம்பர்க் கூறியிருக்கின்றது, இந்த ஈஸ்டர் ஹாலிடேக்கு இடையில் அமெரிக்க அதிபர் இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு கடும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈஸ்டர் விடுமுறைக்கு முன்னதாக போர் நிறுத்த முயற்சி எடுக்கப்படுகின்ற நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். இது எவ்வளவு சாத்தியம் ஒரு கேள்வி. இனி இதே நேரத்தில்
இவர்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் போர் ஆரம்பித்த பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவோடு கைகோர்த்து பயணித்தவர்கள். இப்பொழுது அவர்கள் தனியாக போர் நிறுத்தம் அல்லது அமைதிப்படையை கொண்டு போவது தொடர்பாக எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு சாத்தியம் இந்த ஈஸ்டர் விடுமுறைக்கு முதல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது? என்னென்று சொன்னால் அமெரிக்கா நினைத்தால் அவர்களால் முடியும். என்னென்று சொன்னால் உக்ரைன் படையினர் உக்ரைன் வலிமை வந்து அமெரிக்காவின் ஆயுதங்களில் தான் தங்கி இருக்கின்றது. அதே நேரம் அதை முற்றுமுழுதாக நாங்கள் சொல்ல முடியாது என்றால் ஐரோப்பிய ஒன்றியமும் பெருமளவு ஆயுதங்களை இப்போது கொடுக்க தொடங்கியிருக்கு. ஆனால் இப்ப வாஷிங்டன் போஸ்ட் ஒன்றை கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால் ட்ரம்ப் வந்து நேட்டோவில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான ஆயுதங்களை நிறுத்துவதற்கு சிந்தித்து வருவதாக. அவ்வாறு நிறுத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும். அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஆயுதத்தை நிறுத்தி உக்ரைனுக்கான ஆயுதங்கள் புலனாய்வு தகவல்களை ட்ரம்ப் நிறுத்துவாராக இருந்தால் அவர் கூறியது போல 24 மணித்தியாலத்துக்குள் அந்த சண்டையை நிறுத்தி இருக்க முடியும். அதனால் அமெரிக்காவில் முடியும். ஏனென்றால் உக்ரைனால் இந்த போரை கொண்டு நடத்த முடியாது. அமெரிக்காவுடைய புலனாய்வு தகவல்களோ அல்லது சேட்டலைட் தொழில்நுட்பங்களோ அல்லது ஸ்டாலிங் இந்த இணையதள வசதிகளோ அல்லது ஆயுதங்களோ எதுவும் இல்லாமல் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது என்பது தெளிவானது ஒன்று. ஆனால் அமெரிக்கா உடனடியாக நிறுத்த முடியாது என்று சொன்னால் இது மிகவும் சிக்கலானது. நீங்கள் கூறியது போல ஐரோப்பிய ஒன்றியம் எதிரும் புதிருமாக நிற்கின்றது. அவர்கள் ஒரு கூட்டத்தை கூடும் போது இவர்களும் ஒரு கூட்டத்தை கூடுகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவின் பிரதமர் ஸ்டாமர் வந்து நெதர்லாந்து பிரதமருடன் பேசியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை. அதாவது அதில் அவர் கூறியது என்று சொன்னால் உக்ரைனை பலப்படுத்துவதுதான் அமைதிக்கு தேவை என்று கூறியிருக்கிறார். அதாவது ஆயுத வழிகளில் அதனை பலப்படுத்துவது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இணைந்து செயற்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுத உற்பத்தியை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது. பாதுகாப்புக்கு $800 பில்லியன் ஒதுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். அது பல இடங்களில் பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. உதாரணமாக பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இப்போது அவர்கள் பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் கோஸ்டை 15% குறையுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்ப இந்த உள்ளூரில் இருக்கின்ற உதவித்தொகைகளை எல்லாம் நிறுத்தி இந்த பாதுகாப்புக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப அது எவ்வளவு சாத்தியமோ தெரியாது. அப்ப இந்த சிக்கல்களுக்கு தான் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து முரண்டு நிற்கிறது. ஆனால் இப்ப உக்ரைனுக்கான சொன்னால் உக்ரைனுக்கான சிறப்பு பிரதிநிதி அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் ஒன்றை கூறியிருக்கிறார் என்றால் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கூறுவது போல ரஷ்யா வந்து ஐரோப்பாவை தாக்காது என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியாவோ பிரான்சோ கூறுகிறது என்றால் அடுத்தது ரஷ்யா ஐரோப்பாவை கைப்பற்றும் என்று ரெண்டு பகுதியும் எதிரும் புதிருமான கருத்துக்களைத்தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப என்னென்று சொன்னால் இப்ப பிரித்தானியாவும் பிரான்சும் இதில் முனைப்பாக நிற்கின்றன. அதாவது இராணுவத்தை அங்கு அனுப்புவதாக. ஆனால் அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி அதனை நிராகரித்திருக்கிறார். இராணுவத்தை அங்கு அனுப்ப முடியாது. மூன்றாவது உலக போர் வருவதென்று சொன்னால் அதை விடாமல் தடுப்பதற்குத்தான் நேட்டோ என்ற அமைப்பு இருந்தது. நேட்டோவால் அது தடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது என்றுதான் அவர் கூறுகிறார். அப்ப இது இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது இது சாத்தியமா என்பதை அமெரிக்கா உக்ரைனையும் தனது கூட்டாளி நாடுகளையும் எவ்வாறு கையாள போகிறது என்பதில் தான் தங்கி இருக்கிறது. இதில் ரஷ்யாவின் பக்கமோ அல்லது உக்ரைன் பக்கமோ எதுவும் இல்லை. போரை ஆரம்பித்தவர்கள் தான் இப்போது நிறுத்த முடியாது திண்டாடுகிறார். நீங்கள் கூறுகின்ற அமெரிக்கா தான் எல்லாம் முடிவெடுக்கின்ற என்று நீங்கள் கூறுகின்ற விடயத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது கூட அவ்வாறான ஒரு நிலைமை தானே. அமெரிக்கா தான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் சீனா இருக்கிறது, ரஷ்யா இருக்கின்றது. அவர்கள் ஒரு பக்கத்தில் நின்றாலும் கூட இவர்கள் அமெரிக்காவில் தான் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமையா? ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகங்கள், தொழில்நுட்ப உதவிகள் என்று மிக மிக அதிகம். இவர்கள் அதாவது foreign policy என்றது வெளிவார கொள்கை வந்து இவர்களுக்கு இல்லை. அதான் இப்போது எல்லோரும் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் வெளிவார கொள்கைகளை நீங்கள் கடந்த 30 வருடமாக பின்பற்றியதன் விளைவுதான் இது.
இப்ப இனி எல்லாம் பாதுகாப்பும் அவ்வாறுதான். இனித்தான் 800 பில்லியனை நீங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை என்று சொன்னால் அதற்குரிய இடம், அதற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப நேற்று ஒருவர் பேசும்போது கூறினார், ஒரு மேற்குலக ஆய்வாளர், கிட்டத்தட்ட 1971 அன்றைய அதிபர் நிக்சன் வந்து ஒரு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்காக விலை கட்டுப்பாட்டை கூட அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தி இருந்தார். ஆனால் தற்போதைய நிலை அதைவிட மோசமாகத்தான் இருக்கின்றது. எல்லா நாடுகளின் பொருளாதார நிலையும் மோசமாகத்தான் இருக்கு. இப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பிற்பாடு நீங்கள் நிதியை தேடுவது என்று சொன்னால் மிக மிக கடினம் இந்த பாதுகாப்பை உயர்த்துவது. அதுவும் ஓவர் நைட்டில் ஒரு பாதுகாப்பு நீங்கள் பலப்படுத்த முடியாது. அப்ப முற்று முழுதாக அமெரிக்காவில் தங்கி இருந்து விட்டாங்க. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், இவர்கள் அமெரிக்காவில் தான் தங்கி இருக்க வேண்டுமோ? இப்ப வேறு நாடுகள் இருக்கின்றது, பிரிக்ஸ் நாடுகள் இருக்கின்றது, ஐரோப்பா இருக்கின்றது, சீனா இருக்கின்றது, இந்தியா இருக்கின்றது, ரஷ்யா இருக்கின்றது என்று சொல்லி. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரமும் இந்தியாவோட பொருளாதாரம் 2015 2.1 ட்ரில்லியனாக இருந்தது. இப்ப 2025 4.3 ட்ரில்லியனாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 105% வளர்ச்சி. அதே நேரம் சீனாவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 76% வளர்ச்சி இந்த 10 வருஷத்துக்கு. அமெரிக்காவின் 64%. ஆனால் அதற்காக நாங்கள் சொல்ல முடியாது இந்தியா என்ற பொருளாதாரம் மிக வேகமா வளருது என்று சொல்ல இல்லாத என்றால் அவங்கட 2 ட்ரில்லியன் தான் 4 ட்ரில்லியன், இவங்கட ஏற்கனவே 18 ட்ரில்லியன் 25 ட்ரில்லியன். அப்ப அது வளரேக்க அது கொஞ்சமாகத்தான் வளரும் என்றால் அது ட்ரில்லியன். ஆனால் இவ்வளவு ஆசியாவை பொறுத்தவரையில சீனாவோ இந்தியாவோ பெரிய பொருளாதாரத்தால இப்ப ரஷ்யாவின் எல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்ப அதுகளுடனான தொடர்புகளை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் வளர்க்க விடாமல் அமெரிக்கா தடுத்து விட்டது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்ப இந்தியா போன்ற நாடுகளை வளரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக கையாண்டது அமெரிக்கா, ஐரோப்பிய இந்த மேற்கத்திய நாடுகள் வளரக்கூடாது. ஆனால் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்குள் அவர்களுடைய வளர்ச்சி நினைக்கிறேன் உச்சத்தை தொட்டு கொண்டு வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு நிறைய இடம் இருக்கின்றது என்பதையும் கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக கூறும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உதவி வழங்குவது, ஆயுத உதவி வழங்குவதை நிறுத்தினால் வருகின்ற விளைவை நீங்கள் கூறும் பொழுது இப்ப முதல் தடவையாக ஜெர்மனி அதிகமாக வரலாறு காணாத வகையில் அவர்களுடைய படைக்கலன்களுக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல் பிரித்தானியாலும் கூட நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இது இப்ப ட்ரம்ப் எடுத்த அந்த முடிவின் ஒரு விளைவுதான இவை, அல்லது இயல்பாகவே குறிப்பிட்ட காலகட்டத்தை பின்னர் இவ்வாறு அவர்களுடைய படைக்கலன்களுக்கு பாதுகாப்புக்கு உயர்த்த வேண்டியது வளமையாக இடம்பெறுகின்ற ஒரு விடயமா? இது வளமையான இடம்பெறுகின்ற ஒரு விடயம் அல்ல. ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் நேட்டோவுக்கான நிதியை இவர்களுக்கு அதிக அளவில் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு இடம்பெறவில்லை. இவர்கள் எல்லோரும் அமெரிக்காவின் நியூக்ளியர் அம்பர்லா என்று சொல்றது ஒரு பாதுகாப்பு குடையின் கீழ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவே தன் பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு மிகவும் ஒரு தளம்பலான நிலையில் இருக்கின்றது. அமெரிக்கா தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை வரும்போது இவர்கள் நம்பி நின்றவர்கள் நடுத்தருவில் கைவிடப்பட்டதாகத்தான் இருக்கின்றனர். இப்போ இவர்கள் அந்த பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது போல அதிக அளவு இப்ப ராணுவத்தை கூட நெதர்லாந்து கூட எனது ராணுவத்தை 100 மடங்கு, அதாவது 2 மடங்காக அதிகரிக்க தீர்மானித்திருக்கின்றது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் கடந்த 30 வருடமாக இவர்களின் பொருளாதாரம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது ரஷ்யாவிலிருந்து வருகின்ற மலிவான எண்ணெயிலும் எரிபொருளிலும் தான் தாங்கி இருந்தது. அது இப்போது இல்லை. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்ப ஜெர்மன் பொருளாதாரத்துல கூட அது இந்த துண்டு விழுந்தவை இப்ப 1 ட்ரில்லியனாக மாறும் என்று கூறப்படுகின்றது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இவர்கள் எவ்வாறு இதனை ஈடுகட்ட போகிறார்கள் என்பதுதான் பல நாடுகளும் சொல்கின்றது. இது சாத்தியமற்றது என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது சரி, இவர்கள் பொறுத்தவரையில் தனிய பாதுகாப்புக்குத்தான் ஒதுக்க போகிறார்கள் என்று சொன்னால் அது வேறுபடியும். வரி பிரச்சனையும் இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்கா வரியை அதிகரிக்கின்றது. அதற்கு எதிராக இவர்கள் வரியை போட வேண்டும். முதலீட்டாளர்களோ இப்போது தொழில்துறையினரோ எந்த துறையிலும் முதலிடுவதற்கு அச்சப்படுகிறார்கள். பங்கு சந்தை தளம்பலாகத்தான் இருக்கின்றது. இப்ப இவ்வளவு சவால்களையும் மீறி இவர்கள்
வாய்ப்பேச்சில் மூலம் கூறுகிறார்கள், தாங்கள் பாதுகாப்பை அதிகரிக்க போகிறோம் என்று எல்லாம் கூறுகிறார்கள். அதற்கு இப்ப மக்கள் எவ்வளவு தூரம் அதை 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 மக்கள் எவ்வளவு தூரம் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது மிக மிக பிரச்சனை. இப்ப ஜெர்மனின் வெளிவிவகார அமைச்சரோட கூறியிருக்கிறார், ஜெர்மன் சுகாதாரத்துறையை ஒரு போர்க்கால சூழ்நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று. அதாவது சில வேளை இந்த ரேஷன் கொடுத்தாலும் கொடுப்பார்கள் என்ற ஒரு நிலை வரப்போகின்றது என்றதான் அவர் கூறுகிறார். அப்ப நாங்கள் சில என்னென்றால் வரலாறு எப்போ ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணார். போன முறை, அதாவது முதலாம் உலகப் போருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் ஒரு வேறுபாடு. மூன்றாவது உலகப் போர் இரண்டாவது உலகப் போர் மாதிரி தான் இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியும். எப்படி மெதுவாக போய் ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டு போய்விடும். அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இந்த அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான இந்த முறுகல் இருக்கின்றது. போராட்டங்களுடைய வடிவங்கள் மாறலாம் இல்லையா? ஆனால் அந்த என்ன அடைய போகிறார் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் தமிழர் தரப்புக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஒருவர் மீது தங்கி இருக்கக்கூடாது, எங்களுடைய காலில் நிற்கக்கூடிய மாதிரி இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் தங்கி இருப்பவர்கள் உங்களையும் தங்கள் பக்கம் இழுத்துச் சென்று விடுவார்கள் என்பதை ஒரு நல்ல ஒரு பாடமாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயத்தின் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக யுக்ரைனுக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்தார்கள், அள்ளி வாரி வழங்கினார்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், மேற்கத்திய நாடுகள். இப்பொழுது அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிற்கிறார்கள். ஆனால் இவ்வளவு காலமும் நாங்கள் உங்களுக்கு தந்த உதவி அது ஒரு கடன் உதவி. நீங்கள் ரஷ்யாவை அடித்து அவருடைய பலத்தை குறையுங்கள், உங்களுடைய இனத்தை நிறைய பேரை நீங்கள் இழப்பீர்கள், அதெல்லாம் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் தருகின்ற காசு உங்களுக்கு கடனான காசு. இப்பொழுது பேரம் பேசுகிறார்கள் இந்த மினரல்ஸ், அதாவது வளங்களை பங்கிடுவதற்கு. வேடிக்கை என்னவென்றால், வளங்களை பங்கிடுவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் யுக்ரைனுடைய வளங்களை பங்கிட போன்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னப்பா நடக்கின்ற இந்த உலகத்தில் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஆனால் நான் இதை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கின்ற மிகப்பெரிய அணு உலை, மின்சாரத்துக்கு பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய அணு உலை யுக்ரைனில் இருக்கின்றது. அது ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றது. பேரம் பேசுகின்ற இந்த நேரத்தில் இந்த அணு உலையை அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து இலகுவாக பெற்று விடுமா? இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். என்று சொன்னால், இந்த ரஷ்யர்களை பொறுத்தவரையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக திட்டமிடுவார்கள். இந்த ஜப்ரோசியாவில் இருக்கிற அணு உலை கிட்டத்தட்ட 6 ரியாக்டர், 6 இப்ப ஜெர்மன்ல இருக்கிறதெல்லாம் 4 ரியாக்டர், வெவ்வேறு நாடுகள்ல 2, 4 அப்படித்தான் இருக்கிறது. மிகப்பெரிய, அதாவது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ஒரு அணு உலை இதுதான். இப்ப 2022ஆம் ஆண்டு போர் ஆரம்பித்தவுடன் முதலாவதாக அவர்கள் இதனை கைப்பற்றி விட்டார்கள் ரஷ்யா. அதன் பிற்பாடு பெருமளவில் உக்ரைன் இதை மீள கைப்பற்ற முயன்ற போதும் முடியவில்லை. அமெரிக்கா எவ்வளவோ உதவிகளை செய்திருந்தது பைடன் அரசின் காலத்தில் அதனை திரும்ப கைப்பற்றுவதற்கு, கவுண்டர் ஆஃபென்சிவ் என்று சொல்லி இருந்த போதும் அது ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத பாதுகாப்பு பிரிவு ஊடாக கூட அழுத்தங்களை கொடுத்து பார்த்தது. ரஷ்யா அதனை கொடுக்கவில்லை. பிறகுதான் இப்போதுதான் தெரிகிறது என்னென்றால், உக்ரைன் போர் இந்த அணு உலைகள், அதாவது எரி சக்தியையும் கனிம வளங்களையும் கைப்பற்றுவதற்காக. இப்போது அமெரிக்கா வெளிப்படையாக கூறியிருக்கிறது, அந்த அணு உலையை தாங்கள் பராமரிக்கிறோம் என்று சொன்னால், அதன் ஊடாக மேற்கொள்ளப்படும் மின்சாரம் மிக அதிக விலைகளுக்கு விற்கப்பட முடியும், ஐரோப்பாவுக்கு அதனை பகிர்ந்தளிக்க முடியும். ட்ரம்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இது விவாதிக்கப்பட்டதாக கூறப்படும். ஆனால் இப்ப ஜப்ரோசியா அந்த அணு மின்னுலையின் தலைவர் அது இப்போதும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. அவர் ரஷ்யர், அவர் யூரி செஸ்னியோ என்றவர். அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இதை யாருக்கும் ரஷ்யா ஒருபோதும் கொடுக்காது, அது எப்போதும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதை தகர்ப்பதற்கு உக்ரைன் பல தடவை முயன்ற போதும் ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கின்றது, அணு உலை தகர்க்கப்பட்டால் அது உக்ரைன் அழிவு, ரஷ்யாண்ட அழிவு மட்டுமில்லை, ஐரோப்பாவிலும் அரவாசி பகுதியை கதிர்வீச்சால் பாதிக்கப்படும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப கனிம வளங்களை கைப்பற்றுவது, எரிபொருட்களை கைப்பற்றுவது, துறைமுகத்தை கைப்பற்றுவது, அண்மையில் கூட ட்ரம்ப் ஒன்றை கூறியிருந்தார், கிரைமியா பகுதியில் தான் ஒரு உல்லாச விடுதி கட்டப் போவதாக.
ஏனென்றால் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம். எனவேதான் ரஷ்யா 2014ஆம் ஆண்டு அதனை தன்னகப்படுத்தி இருந்தது. இப்போ உக்ரைன் இந்த போரில் உக்ரைன் மேற்குலகத்தால் இணைந்ததால் என்னத்தை கண்டது இந்த 2014ஆம் ஆண்டுல இருந்து என்று பார்த்தால் முக்கியமான துறைமுகத்தை இழந்தது. என்றால் கிரைமியா கூட உக்ரைனிடம் தான் இருந்தது, கிரைமியாவை இழந்தது. அடுத்ததாக இப்போ டொன்பாஸ் பகுதியை இழந்தது, டொனஸ் பகுதியை இழந்தது, இந்த பெரிய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை இழந்தது என்று சொல்லி உக்ரைன் இழந்தது ஏராளம். ஆனால் இழந்ததை திரும்ப கொடுப்பதற்கு ரஷ்யா தயாராகவும் இல்லை. நீங்கள் சொன்னது போலதான், அதாவது ட்ரம்ப் ஒன்றை கூறுகிறார், பைடன் தனது காசை சும்மா தூக்கி கொடுத்து விட்டார், ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் கடனாகத்தான் கொடுத்தது, தாங்கள் 300 பில்லியனை கொடுத்திருக்கிறோம், ஐரோப்பிய ஒன்றியம் 100 பில்லியனை தான் கொடுத்தது, இது உதவி, இதற்கு அப்பால் ஆயுதங்கள் வேறு. ஏனென்றால் உக்ரைன்ல பொருளாதாரம் இல்லை, தொழில்துறை இல்லை என்னும் போது அந்த நாட்டை நிர்வகிப்பதற்கே இவர்கள் தான் காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. இப்போது மெல்ல மெல்ல அந்த தாங்கள் கொடுத்ததை திருப்ப பெறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப பிரித்தானியா இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த போது உக்ரைன் மக்களுக்கு, இங்க வருபவர்களுக்கு இலவசமான வீட்டு வசதிகளும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தது கிட்டத்தட்ட இதை. ஆனால் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் 3 வருடத்துக்கு என்று சொல்லி 2,70,000 உக்ரைனியர்கள் இந்த பிரித்தானியாவில் வாழ்கிறார்கள். இப்போது இந்த 3 வருடம் முடிவடைந்ததால் அவர்களுக்கான எல்லாவற்றையும் நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜெர்மன்ல கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் உக்ரைனர்கள் வாழ்கிறார்கள். ஐரோப்பா என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 4.3 மில்லியன் உக்ரைனர்கள் வாழ்கிறார்கள் இந்த 2022ஆம் ஆண்டு. இதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த போரின் நீட்சி. சிறப்பு. யுக்ரைன் ரஷ்யா தொடர்பாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நிலைப்பாடு, இவ்வாறு அந்த வளங்களை சூறையாட பார்க்கின்றார்கள். பலத்தை குறைத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்றால், ரஷ்யா தன்னுடைய பழைய ஆயுதங்களை தான் அங்கே பயன்படுத்தினார்கள், வெளிநாட்டு இராணுவத்தினரையும் அங்கே பயன்படுத்தினார்கள். ரஷ்யா பலம் இழந்தது என்று கூற முடியாது. எனவே அவர்கள் எண்ணத்தை நோக்கி அந்த போரை ஆரம்பித்தார்களோ அதை சாதிக்க முடியவில்லை. இது ரஷ்யாவுக்கு தான் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பேச தொடங்கிவிட்டார்கள். சரி, தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கலாம். இனி நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக துருக்கியில் போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. பரவலாக நாடு முழுவதிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டம் என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் நடந்திருக்கின்றது, இதனால் என்ன விளைவு அங்கே ஏற்பட போகின்ற என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். துருக்கி மிகப்பெரிய ஒரு வரியில் சொல்வது என்று சொன்னால் எப்போதும் டபுள் கேம் என்று தான் சொல்லலாம். இஸ்ரேலுக்கு, அதாவது காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக கொடுப்பது போல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்குவது ஒரு புறம் இருக்க, மறுபுறமாக இஸ்ரேலுக்குடன் வர்த்தகத்தை மேற்கொண்டு இஸ்ரேலின் லைஃப் லைனுக்கு உதவுவது துருக்கி. நம்ம துருக்கியின் என்னென்று சொன்னால், துருக்கி என்ற தற்போது இருக்கிற அதிபர் ஏடோகன் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டதே அமெரிக்காவினால் என்றுதான் கூறப்படுகின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பசார் அசாத்தின் அரசு கவிழ்க்கப்பட்ட போது சிரியாவில் அதன் பின்னணியில் நின்றதும் துருக்கி தான். இப்போது அங்கு ஆட்சியில் இருக்கின்ற HTS அமைப்பின் ஆதரவாக இருப்பதும் துருக்கி தான். துருக்கியின் பிரச்சனை என்று சொன்னால், அடுத்ததாக பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சிக்கல். துருக்கி ஒன்றுதான் நேட்டோவில இருந்து கொண்டு அதே சமயம் ரஷ்யாவுடனும் S-400 ரக ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அங்கு இப்ப என்னன்னா, பொருளாதார நெருக்கடியிலும் துருக்கி மிக பாரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருந்தது. அதனை தக்க வைப்பதற்குத்தான் துருக்கி இவ்வாறு இந்த சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் என்று துருக்கி ஏதோ ஒரு விதத்தில் அந்த அதாவது அரசியல் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி இந்த பொருளாதாரத்தை மறைக்க முற்பட்டது. ஆனால் இப்ப 2028ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற தேர்தல், அரசு தலைவர் தேர்தலுக்காக வேட்பு மனுக்களை அல்லது அந்த ஒவ்வொரு கட்சிகள் தமது பிரதிநிதிகளை இப்போதே தயார்படுத்துகிறார்கள். அவ்வாறு தயார்படுத்துவதில் இஸ்டன்புல் நகரபிதா அவர் எக்ரீம் இமமகுலு என்று கூறுவார்கள். அவரை இந்த எதிர்த்தரப்பு, அதாவது ரிப்பப்ளிகன் பீப்புள் பார்ட்டி என்று சொல்றது, CHP என்று சொல்றது, அவர்கள்தான் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் அவரை பிரேரித்த பின்னர் அவரை கைது செய்திருக்கிறார்கள்.
அவர் 2023 துணை அதிபருக்கான தேர்தலில் கூட போட்டியிட்டு இருந்தார். அவரை கைது செய்யும் போது கூறப்பட்ட விடயங்கள் என்னவென்று சொன்னால் ஊழல் செய்ததாகவும், அதே போல இந்த குர்திஸ் தொழிலாளர் கட்சியுடன் தொடர்பு. அதாவது எலகன் சொல்றார் என்றால் பயங்கரவாதிகள் துருக்கியில் நடமாட முடியாது என்று. அதே பயங்கரவாதியைத்தான் அங்க சிரியாவில் இப்ப அரசு தலைவராக இவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அமெரிக்காவால் $10 மில்லியன் தலைக்கு கோரப்பட்டு இருந்தவரைத்தான் ஏடோகன் தான் அவரை நியமித்திருக்கிறார். இங்கு குர்திஸ் பார்ட்டியுடன் இவருக்கு தொடர்பு இருக்கிறார் கூறியிருக்கிறார்கள். இது எல்லா இடமும் நடைபெறுவதுதான். என்னென்று சொன்னால், இப்போது உங்களுக்கு தெரியும், புதுடெல்லியில் இடம்பெற்ற தேர்தலின் போது கேஜ்ரிவால் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள். அதே போல ரொமேனியாவில அரசு தலைவருக்காக போட்டியிட்டவர் மீது அவர் வெல்ல போகிறார் என்றவுடன் நீதிமன்றத்திற்குள்ளால் ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள். இப்ப இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் கட்சிகளை ஓரங்கட்டுவதற்காக எழுத்து பிழைகள், அது பிழை இது பிழை என்று சொல்லி ஏராளமானது. ஏனென்றால் இதுவரை காலமும் அங்கு நடைபெறவில்லையா? இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு திடீரென்று நீங்கள் அவ்வாறு கொண்டு வருவது ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும். இது உலகம் முழுவதிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது இது ஒரு ஃபேஷனாக, இதெல்லாம் உலக ஒழுங்கு குழம்பி விட்டது. அப்ப யாரும் நினைத்ததை செய்யலாம் என்ற நிலை. அப்ப அவரை நீதிமன்றத்தினூடாக கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக பெருமளவான போராட்டங்கள் அங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. துருக்கியின் பொருளாதாரமும் கடும் பாதிப்பைக்கு உள்ளாகலாம். இந்த போராட்டக்காரர்கள் அதாவது இந்த கைது செய்யப்பட்டவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் எடோகன் பதவி விலக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போராட்டத்தின் போது கூட அங்கு கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன, வன்முறைகள் பயன்படுத்தப்பட்டன, பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும் 323 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2028 நடைபெற இருக்கின்ற தேர்தல் தொடர்பாக, அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, ஏர்டோகானை பார்க்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே ஜோ பைடனை பார்ப்பது போல் தான் எனக்கு தோன்றும். என்றால் இந்த வயசில் கொஞ்சம் ஒதுங்கி மற்றவர்களுக்கு இடத்தை கொடுத்து அந்த நாட்டை, இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு இடம் அளிக்கலாம் தானே. இந்த பதவி ஆசை இந்த அரசியல்வாதிகளுக்கு உலகம் பூராவும், அது எந்த நாடாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள், ஒரே மாதிரியாக அச்சடித்தவர்களோடு எல்லோரும் இருக்கிறார்கள். வயசு வேறு மட்டுக்கும் அந்த கதிரையை பிடித்து வைத்திருக்க வேண்டும். உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு போராட்டங்கள் நடைபெற்றது. அங்கே இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றது என்பதை அவதானித்து இதனுடைய நடக்கின்ற விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனி நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பாக பார்ப்போம். அதை நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கொண்டு வருகின்றோம். இதுவரையில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இஸ்ரேலிய படையினரால் காசா நிலப்பரப்பில். இனி வெஸ்ட் பேங்கில் அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. அங்கேயும் அதே மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று பார்க்க ஒரு நீங்கள் அறிவு இருக்க தேவையில்லை. சாதாரணமான பார்ப்பவர்களுக்கு இது புரியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 50,000 அரசோகளை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். குழந்தைகள், பெண்கள் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்டவர்கள் என்று ஊடகங்களும் கூறுகின்றது. அதைத்தான் கூறுகின்றது. கடந்த 5 நாட்களுக்கு 600 பேர், அதாவது போர் நிறுத்தம் வந்து முதலாவது கட்ட போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு இஸ்ரேல் அந்த போர் நிறுத்தத்தை முறியடித்து 600க்கும் மேற்பட்டவர்களை இங்கே கொன்று குவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உணவு தடை, தண்ணீர் தடை, மின்சார தடை, இவை எல்லாமே தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. என்ன நிலை? இந்த போர் முடிவுக்கு வருமா? டொனால்ட் ட்ரம்ப் இதை மாற்றுவாரா? அல்லது பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டேதான் இருக்க போகிறார்கள்? எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இது பெஞ்சமின் நெத்தனியாஹூவின் சபைகளுக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது கண்டினியூஸா வந்து அரபு நாடுகளிலிருந்து எரிபொருள் விநியோகம் தடை இல்லாமல் வர வேண்டும் என்பதற்கான ஒரு அடியாளாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது இப்போது கேள்விக்குறியாக வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், இந்த 2வது உலக போருடன் காலனித்துவம் அனைத்தும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஆப்பிரிக்கா நாடுகள், ஆசிய நாடுகள் ஒரே ஒரு காலனித்துவம் தப்பி பிழைத்திருப்பது வந்து இந்த பலஸ்தீனத்தில், இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் இருக்கிற காலனித்துவம் தான். ஆனால் அதுக்கும் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது போலதான் தெரிகின்றது. நீங்கள் கூறியது போல
கடந்த 18ஆம் தேதியில் இருந்து போர் மீண்டும் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்ததிலிருந்து 23ஆம் தேதி வரையும் 673 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் போர் நிறுத்த காலத்தில் கூட 170 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் கொல்லப்பட்டவர்கள் 50,021 பேர். அதே போல காயமடைந்தவர்கள் 1,14,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த வாரம் கூட நசர் வைத்தியசாலையை தாக்கி அளித்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஹமாஸின் படைத்துறை தலைவர் ஒருவர் காயமடைந்த பிற்பாடு மருத்துவ சிகிச்சை பெற்றதாக கூறி அந்த வைத்தியசாலையை தகர்த்திருக்கிறார்கள். அதில் அவரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒரு புறம் காசாவை அவர்கள் இவ்வாறு துவசம் செய்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் மேற்கு கரை பகுதியிலும் கிட்டத்தட்ட 44,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலின் ஒரு மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. பலவந்தமான குடியேற்றங்கள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கும் பெருமளவானவர்கள் கொல்லப்படுவதாக இந்த MSF என்ற எல்லைகள் கடந்த வைத்தியர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. காசாவில் இடம்பெற்ற குண்டு வீச்சின் போது கூட முதல் நாள் இடம்பெற்ற குண்டு வீச்சில் கிட்டத்தட்ட 400 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி நிறுவனம் இஸ்ரேல் பதில் கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் யாரையும் மதிப்பதாக இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ட்ரம்ப் ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுத்திருந்தார். அதாவது ஹமாஸ் நரகத்தை அனுபவிப்பார்கள், தாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் நடக்கும் தாக்குதலை பார்த்தால் மீண்டும் பழைய நிலைக்குத்தான் போயிருக்கிறார்கள். இஸ்ரேல் குண்டுகளை வீசுகிறது பொதுமக்களின் குடியிருப்புகளை நோக்கி. பல ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். இஸ்ரேலின் இப்ப பெல்கரியா படை விமானத்தளமும் டெல்லவி விமானத்தளமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அனைத்துலக விமான நிறுவனங்கள் அந்த பகுதிகளுக்கு விமானங்கள் செல்வதற்கு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. மீண்டும் இஸ்ரேலின் பொருளாதாரம் ஒரு பாதாளத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இஸ்ரேலில் தொடர்ச்சியாக போராட்டங்களையும் அது தூண்டி இருக்கின்றது. அதே சமயம் ஏமன் படையினரும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏமன் மீதும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இனி காசாவில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்பு பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவரும் சந்தித்த பின்பு இந்த காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனர்களை அங்கிருந்து வெளியேற்றி இந்த காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும், ஒரு பியூட்டிஃபுல்லான பகுதியாக ஆக்கப் போகின்றனர் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். அது உலக நாடுகள் பலர் கூறினார்கள் எத்னிக் கிளின்சிங், அதாவது இன சுத்திகரிப்புக்கான முதலில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மிஞ்சியவர்களை இன சுத்திகரிப்பு செய்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இந்த விடயத்தை இஸ்ரேலுடைய நாடாளுமன்ற கேபினெட்டில் அங்கே இதை விவாதித்து அவர்கள் சாதகமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதாவது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி அதை கட்டுவதற்கு என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அமெரிக்காவும் ஜோர்டானுடைய அதிபரும் சந்தித்து உரையாடிய பொழுது அவர்கள் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கார்கள். இது தொடர்பாக பேசும் பொழுது ஆரம்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லோருமே இதுக்கு எதிராகத்தான் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஜோர்டன் மட்டும் ஏதோ ஒரு கருத்து கூறியிருப்பது போல் தெரிகின்றது. ஹமாஸ் அமைப்பினருடைய நிலைப்பாடு தொடர்பாக என்ன என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? ட்ரம்ப் காசாவில் இருக்கிறவர்களை முற்றுமுழுதாக வெளியேற்றி அதனை அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுப்பதற்கு வெவ்வேறு இடங்களை தாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அந்த இடத்தை அமெரிக்கா கைப்பற்றும் என்று, அல்லது அமெரிக்கா அதனை நிர்வகிக்கும், அல்லது அதை கட்டுவதற்கு பல காலம் எடுக்கலாம் என்றெல்லாம் காரணங்கள் கூறப்பட்டது. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன என்று சொன்னால், அதனை வெளியேற்றி அதனை முற்றுமுழுதாக ஒரு இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான திட்டம். அதற்கு அது உலக அரங்கில் பாரிய எதிர்ப்புகளை கொண்டு வந்திருந்தது. அரபு நாடுகள் வளமை போல அவர்கள் அதற்கு எதிராக நின்றார்கள். தாங்களே $57 பில்லியன் பெறுமதியில் அதனை கட்டி அமைப்போம் என்றும் கூறினார்கள். அதற்கு அப்பால் ரஷ்யாவோ சீனாவோ மற்றது பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளோ அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. அது ஓரளவு, அதாவது இந்த அமெரிக்காவின் இஸ்ரேலுடைய திட்டங்களுக்கு ஒரு பாரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருந்தது. அவர்களால் அதை செய்ய முடியாது என்பது ஒரு தெளிவானது. இந்த நிலையில் தான் இப்போது ஜோர்டான் ஒன்றை கூறியிருக்கின்றது. என்னென்று சொன்னால், காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ் முக்கிய தலைவர்கள் 3000 பேர்,
அதாவது அரசியல் பிரிவு தலைவர்கள், அடுத்ததாக படைத்துறை தலைவர்கள். இவர்கள் 3000 பேரையும் காசாவில் இருந்து அகற்றிவிட்டு அந்த காசா நிலப்பரப்பின் ஆட்சி அதிகாரத்தை மேற்கு கரை இருக்கின்ற இஸ்ரேலிய அதிகார வர்க்கத்திடம் கையளிப்பதன் ஊடாக இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறப்பட்டது. என்னென்று சொன்னால், முள்ளிவாய்க்கால் பகுதியில் இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகளை அங்கிருந்து அகற்றுவது என்று ஒரு திட்டத்துடன் மேற்குலகம் வந்திருந்தது. அதே போன்ற ஒரு திட்டம் தான் இந்த அல் ஜசீரா தெளிவாக கூறியிருந்தது. இப்போது என்ன காசாவில் நடக்கிறதோ அதற்கான ஒத்திகை முள்ளிவாய்க்காலில் பார்க்கப்பட்டது. நாங்கள் அதை மௌனமாக கடந்து சென்றது இன்று உலகத்தில் நிற்கின்றது. அது உலக போராகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை மெல்ல மெல்ல ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இஸ்ரேலும் தற்போது உடைந்து விழக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்போ இந்த அதாவது ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றுகின்ற ஜோர்டான் நடவடிக்கை என்பது இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் இதனை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும், ஏனைய நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதை பொறுத்துதான் பார்க்கணும். இந்த ப்ரொபோசல் வரும்பொழுது, இதை முன்மொழிந்த பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லோருமாக சேர்ந்து அவர்கள் எவ்வாறு கட்டி எழுப்புவது தொடர்பாக, காசா நிலப்பரப்பை கட்டி எழுப்புவது தொடர்பாக பேசினார்கள். அதனுடைய தொகையை கூட சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஒரு கதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு விதத்தில் பலவந்தமாக இதை கைப்பற்றி கட்ட வழிக்கிட்டால் நிச்சயமாக அங்கே இன சுத்திகரிப்பு நடக்கப் போகின்றது. மீதியாவுமே ஒரு கடனாகத்தான் அங்கே கட்டி எழுப்பும் பொழுது கடனாக மாறப்போகின்றதா? இப்ப யுக்ரைனுக்கு நடக்கின்றது போல் மாறப்போகின்றதா அல்லது கிஃப்டாக போகிறதா? அதை அமெரிக்கர்கள் தான் மெயின்டைன் பண்ணுவார்கள். அந்த நிலம் அபகரிக்கப்பட போகிறது. கடனும் இல்லை, கிஃப்டும் இல்லை. மீண்டும் காசா மக்கள் திரும்பி வர முடியாது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், ஜோர்டான், சிரியா எல்லா நாடுகளிலும் பறந்து வாழ்கிறார்கள். போனவர்கள் தான். பல இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தான். மீண்டும் கொடுக்கப்பட மாட்டார். அவர்கள் அங்கு என்னென்றால் ஒரு வர்த்தக, அது என்னென்றால் கடற்கரையை அண்டிய பகுதி, அதை கைப்பற்றுவதனூடாக மத்திய கிழக்கில் இஸ்ரேலை விடுத்து அமெரிக்கா நேரடியாகவே தான் ஒரு கொண்ட்ரோலை வைத்திருக்க முடியும். இப்ப உங்களுக்கு தெரியும், கிரீன்லாண்டை கைப்பற்றுவது, பனாமா கால்வாயை கைப்பற்றுவது, காசா நிலப்பரப்பை கைப்பற்றுவது என்று இனி பார்த்தால் எல்லா இடமும் ஒரு அமெரிக்க கொடி பறக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். கனடாவையும் அவர் கூறியிருக்கிறார், இந்த வாரம் கூட கூறியிருக்கிறார், நீங்கள் அதனை ஒரு கொமடி என்று நினைக்க வேண்டாம் என்று. அதே சமயம் கனடிய பிரதமர் இப்போது வருகின்ற 28ஆம் தேதி அதாவது ஏப்ரல் தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். அவர் ஒன்றை கூறியிருக்கிறார், அமெரிக்கா கனடாவை துண்டாக உடைப்பதற்கு முயற்சி செய்கிறது என்றால் சில பல கியூபெக்கை அவர்கள் தனிநாடாக மாற்றலாம். இப்ப அங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்னும் போது அந்த அமெரிக்காவின் விஸ்தரிப்பின் ஒரு அங்கமாகத்தான் காசாவையும் பார்க்கலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கின்ற யமனையும் கைப்பற்றி விட்டால் சுவேஸ் கால்வாயும் பிரச்சனை இல்லாம போய்விடும் இல்லையா? அது கூட கண்டைக்கலாம் இல்லையா? உண்மைதான். அதுதான் இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஏமனும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்ரேலின் வான்பரப்புகள் கூட மூடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை நோக்கி கூட அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்ப ஏமனை கைப்பற்றுவது என்பது ஒரு சவாலான விடயம். என்னென்று சொன்னால், இப்ப தாலிபான்களை கூட அமெரிக்காவால் இந்த 20 வருடங்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. தாலிபான்களை விட பல மடங்கு பலம் பெற்றவர்கள் ஏமன் குர்திஷ் பாங்கத்தில். தாலிபான்கள் எந்த ஒரு சமயத்திலும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு சவாலாக இருந்தது இல்லை. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை அவர்கள் மூழ்கடிக்கவில்லையே தவிர, அப்ப மேற்குலக அவதானிகளின் கருத்தின் அடிப்படையில் அந்த அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களின் ஓடுதளங்கள் சேதமடைந்ததாகவும் அதன் டவர் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலையில் கிட்டத்தட்ட 2 கப்பல்களும் இப்போது 1500 மைல்களுக்கு அப்பால் நகர்த்தப்பட்டிருக்கின்றன, சேஃப் சோன் என்று சொல்லி. அதாவது அமெரிக்கா இந்த கடந்த வாரம் தாக்குதலை நடத்திய பிற்பாடும் அமெரிக்காவின் MQ-9 என்ற விமானத்தை, உளவு விமானத்தை மீண்டும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது 16வது விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு விமானம் $32 மில்லியன் பெறுமதியான விமானம். இப்பதானே அமெரிக்கா போய் பாரிய தாக்குதல் நடத்தினார்கள். அப்பொழுது சுட்டு அழித்தொழிக்கவில்லையா?
அவர்கள் கடந்த 15 வருடமாக போருக்குள் இருக்கிறார்கள். சவுதி அரேபியா தொடர்ச்சியாக குண்டுகளை வீசியது, அமெரிக்கா தொடர்ச்சியாக குண்டுகளை வீசியது, UAE குண்டுகளை வீசியது. அவர்கள் அதற்கு இயல்பாக மலைப்பகுதிகளுக்குள் தங்கள் தளங்கள், ஆயுத களஞ்சியங்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அப்ப அதனை தகர்ப்பது என்பது இப்போதைக்கு முடியாத, அவர்கள் அந்த போருக்கு பழக்கப்பட்டவர்கள். அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப நீங்கள் கூறுவது போலதான் இவர்கள் ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணை தளங்கள், ஆயுதங்களை அழிப்பதாக கூறி தாக்குதலை நடத்தினாலும் இவர்கள் தாக்கிய இடங்களை பார்த்தால் எரிபொருள் நிலையங்கள், விமான நிலையங்கள், கல்யாண மண்டபங்கள், அதுகளைத்தான் தாக்கி அளித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் செத்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் அதில் இவற்றால் ஏமன் இன்னும் பின்வாங்கியதாக இல்லை. இப்போதும் செங்கடல் பகுதியை முற்றுகைக்குள் தான் வைத்திருக்கிறார்கள். அதனால் கப்பல்கள் போக முடியாத ஒரு நிலை. அதே போல இஸ்ரேலின் நவாட்டிம் வான்படை தளமாக இருக்கலாம், அல்லது பெல்கரியன் விமானப்படை தளம், விமான தளமாக இருக்கலாம், தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் டெல் அவிவ் விமான நிலையத்துக்கும் பாதுகாப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அனைத்துலக விமான நிலையங்கள் அந்த இஸ்ரேலுக்கான பரப்புகளை மட்டுப்படுத்தி இருக்கின்றன. இந்த தாக்குதல் அது தொடர்ந்து இஸ்ரேலின் பொருளாதாரத்தை ஒரு சீர்குலைக்கிற நிலைக்குத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், ஹமாஸோடு பேச மாட்டோம், அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொன்னார்கள். அதெல்லாம் மாறிவிட்டது. ஹமாஸோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவும் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஹூதிஸ் அமைப்பினரோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால், இப்ப ஸ்வெஸ் கால்வாய் ஒரு முக்கியமான அந்த பகுதி, அதனூடாகத்தான் எல்லா பொருளாதாரமும் சென்று வருகின்றன நீங்கள் கூறுகின்ற பொழுது, ஹூதிஸ் அமைப்பினர் இப்ப நீங்க சொன்னீங்க எவ்வளவு ஆண்டுகளாக இந்த போர் நிலையிலிருந்து அவர்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக அவர்களிடம் பலம் இருக்கின்ற நீங்கள் கூறும் பொழுது அமெரிக்கா நிச்சயமாக இதை அவதானித்து, இப்ப பாருங்கள் இங்கே என்ன நடந்தது, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது, விட்டுட்டு ஓடினார்கள். அப்ப ஹூதிஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? உண்மைதான். ஏனென்றால் அமெரிக்கா மேற்குலகத்தின் பொருள் பாலிசியை நம்ப முடியாது. அவர்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், சிரியாவில் எவ்வாறு ஒரு தங்களால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர்களை இப்போது அந்த நாட்டின் தேசிய வீரர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று அதைத்தான் மேற்குலக ஊடகவியலாளர் ஒருவர் கூறினார். ஒரு அமெரிக்காவின் ஒரு கப்பல் மூழ்குமாக இருந்தால் எல்லாம் மாறும், இறுதியாக அவர்கள் ஏமனுடன் பேச வேண்டிய நிலை வரும். ஆனால் அவ்வாறு பேச வேண்டிய நிலை வரும்போது எல்லாம் டூ லேட் என்று தான் அவர்கள் கூறுகிறார்கள். என்று சொன்னால் இதை ட்ரம்பை பொறுத்தவரையில் மிக மோசமாக தாக்குவேன் என்று கூறினாலும் இந்த தாக்குதல்கள் பெருமளவில் யாரையும் அச்சுறுத்தவும் இல்லை. பைடன் அரசு இருந்த போது எவ்வாறு தாக்குதல்கள் இடம்பெற்றதோ அதற்கு பதிலடியாக எவ்வாறு ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ அல்லது ஹூதிஸ் அமைப்பினரோ தாக்கினார்களோ அவ்வாறுதான் நகர்ந்து கொண்டு செல்கின்றோம். மிகவும் சுருக்கமாக உலக ஓட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த மாற்றம், அமெரிக்கா தன்னுடைய அந்த முதலாவது தரத்தை இழந்து கொண்டிருக்கின்ற கடந்த சில ஆண்டுகளாக டொனால்ட் ட்ரம்ப் வந்தது, மீண்டும் அவர்கள் தங்களுடைய அந்த முதலாவது தரத்தை தக்க வைப்பதற்கான ஏது நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதை ஏது நிலையை ஏற்படுத்தத்தான் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயலுமானவரை அந்த ஏது நிலை, ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகிறது, அதாவது தங்களுடைய எம்பயர் வீழ்ச்சி அடைகின்றது, இனிமேல் தாங்கள் அதை தக்க வைக்க முடியாது, என்ன விலை கொடுத்தாவது அதனை தக்க வைக்க வேண்டும். எனவேதான் தங்கள் நண்பர்களை கூட விலையாக கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், நேட்டோவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் எந்த எக்ஸ்பென்சஸையும் கொடுத்து தங்கள் நிலையை தக்க வைப்பதற்கான இறுதி போராகத்தான் இதனை பார்க்கலாம். அப்ப இது அப்ப அதை தக்க வைக்க வேண்டும் என்றால் இரண்டு, ஒன்று படைத்துறை மேலாண்மை, பொருளாதார மேலாண்மை. படைத்துறை மேலாண்மை தக்க வைப்பதற்கு இப்போது ரஷ்யாவை ஏதோ ஒரு வழியில் தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். பொருளாதார மேலாண்மை என்று சொன்னால் அடுத்தது இந்தியா, சீனா போன்ற, அதாவது ஆசிய நாடுகளை நோக்கித்தான் அவர்களின் கவனம் திரும்பும். எனவேதான் தாய்வானை கூட, தாய்வானில் இருக்கின்ற மைக்ரோசிப் நிறுவனம் TMC கூட அமெரிக்காவுக்கு மாற்றியிருந்தார்கள். எல்லா பொருளாதாரத்தையும் தங்களுக்குள் கொண்டு வருவதற்கும் வரிகளை போடுவதற்கும் என்று பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் அமெரிக்கா தன்னை தக்க வைப்பதற்கான இறுதி முயற்சியாக நாங்கள் இதனை பார்க்கிறோம். இறுதி முயற்சியில் புட்டின் அவர்களுக்கும் இது சாதகமாக அமைகின்றது என்றால் அவர் பேரம் பேசுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
அவ்வளவு தடைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவ்வளவு தடைகளையும் இவர்கள் விட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு நேரத்தில் இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசுவார்கள், அவை எல்லாவற்றையும் தாங்கள் கொடுக்காமல் யுக்ரைனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறினாலும் கூட நினைக்கிறேன் நீங்கள் கூறுவது அடிக்கடி கூறுவது போல் புட்டின் அவர்கள் பலமான நிலையில் இருக்கின்றதைத்தான் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனியம், துருக்கியில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற போராட்டங்கள் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோலே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.